நீங்கள் ஒரு லீடரா அல்லது மேனேஜரா அல்லது இரண்டுமேவா? வித்தியாசத்தை அறிய முயற்சிக்கலாம். உங்கள் டீம் வெற்றியின் ஏணியில் ஏற விரும்புகிறீர்களா? இலக்குகளை நோக்கி ஒன்றாய் பயணிக்க முடியும். ஸ்டீஃபன் கான்வே கூறுவதை பாருங்கள். மேலாளர் தன் டீமை ஏணியில் ஏற பண்ணுகிறார். லீடர் ஏணி சரியான சுவரில் சாய்ந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்கிறார். மேலாண்மையும் லீடர்ஷிப்பும் அடிக்கடி ஒன்றுடன் ஒன்று இணைந்து தோன்றும். ஆனால் அவை இரண்டும் வெவ்வேறானவை. வேறுபாட்டை அறிந்து கொள்வதால் இரண்டிலும் வளர முடியும். லீடர்ஷிப் என்பது மக்களை பற்றியது. விஷனை பகிர்ந்து கொள்வது, ஊக்குவிப்பது, உந்துதல் கொடுப்பது, உறவுகளை வளர்ப்பது, கோச்சிங் கொடுப்பது, வழிகாட்டுவது. மேலாண்மை என்பது செயல்முறையை குறித்தது. ஒரு மேலாளருக்கு ஒருங்கிணைக்கிற, திட்டமிடுகிற திறன் இருக்கலாம். வேலையை சரியாக முடிவு செய்கிற திறமையும் இருக்கலாம். ஒரு டீம் சிறந்த செயல்திறனுடன் விளங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் சிறந்து விளங்க வேண்டும். துடிப்பாக கவனிக்க வேண்டும். உங்கள் குழுவினரின் தேவைகள், ஐடியாக்களை கவனிக்க வேண்டும். உங்கள் விஷனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். உங்கள் குழுவை நம்பி அர்த்தமுள்ள செயல்பாடுகளை செய்ய பயணிக்க வேண்டும். முயற்சிகளை அங்கீகரியுங்கள். உங்கள் மேலாண்மை திறனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவான இலக்குகளை நிர்ணயியுங்கள். ஒருங்கிணையுங்கள். முன்னேற்றத்தை கண்காணியுங்கள். ஒழுங்காக ஃபீட்பேக் கொடுங்கள். எரிக் பார்டேக்கர் இந்த ஐடியாக்களை கொடுக்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தொடர்ந்து பெற தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.